குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர், ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவன் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக அவர் இருந்தப்ப ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தார். அப்போது இவர் செய்தியாளர்லாம் சந்திப்பார். அப்ப பரபரப்பா இருக்கும், இன்னைக்கு ஏதாவது சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி அதிரடியான கருத்துக்களை தெரிவிப்பார் ஆளுங்கட்சிக்கு எதிராக. அது மட்டும் இல்ல, காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக யாராவது கருத்து தெரிவிச்சாங்கன்னா, காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் சோனியா காந்திக்கு எதிராக யாராவது அவங்கள தனிப்பட்ட முறையில் யாராவது தாக்கி பேசினாங்கன்னா உடனடியாக அதற்கு பதில் தெரிவிச்சு கருத்து தெரிவிப்பார். அது அதிரடியாக இருக்கும். ஜெயலலிதாவை எப்படி எதிர்த்து பேசுறதுன்னு அரசியல் கட்சியினர்லாம் தயங்கி இருந்த நேரத்தில் இவர் தலைவராக இருந்தார், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக. அப்போ இவர் அவங்களே எதிர்த்து பேசுவார். அப்போ இவர் மேலே பல்வேறு வழக்குகள்லாம் தொடுக்கப்பட்டது அதிமுக காலத்தில். அதையும் இவர் சந்தித்தவர் தான். இப்படி அதிரடிக்கு சொந்தக்காரர் அப்படின்னு பெயர் போனவர். அவர் மறைவு குறித்து நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு கே சந்திரசேகரன் அவர்கள். வணக்கம். சிவாஜி பேரவையிலேருந்து தான் அவரும் வராரு அரசியலுக்கு. நீங்களும் சிவாஜி கிட்ட நெருக்கமானவர், அவரும் நெருக்கமா. அந்த காலகட்டத்தில் எப்படி பழகுனீங்க? அவருடைய தொடர்பு எப்படி ஏற்பட்டது? எனக்கு திரு EVKS இளங்கோவன் அவர்களுடன் 1986 ஆண்டிலிருந்து பழக்கம் உண்டு. கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேலாக அவரோடு நெருங்கி பழகியவன் என்ற முறையில் ஒரு தனிப்பட்ட வகையிலும் எனக்கு அவருடைய இழப்பு ஒரு பெரிய இழப்பு. அன்றைய காலகட்டத்தில் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் தான் முதல்ல 1984 EVKS இளங்கோவன் அவர்களை அரசியலில் சட்டமன்ற உறுப்பினராக அறிமுகப்படுத்தியவர். சத்தியமங்கலம் தொகுதியில் முதலாக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினராக சிவாஜி மன்ற பரிந்துரையில், சிவாஜி மன்றத்துக்குன்னு ஒரு 6 சீட்டு ஒதுக்கி இருந்தாங்க அந்த தேர்தலில். அதில் ஒருவராக EVKS இளங்கோவன் அவர்களும் நின்று வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு நடிகர் திலகம் சிவாஜி அவர்களோடு நானும் அவருடைய அலுவலகத்தில் பொறுப்பாளராக பணியாற்றிய பொழுது அவரோடு இணைந்து இணைந்து செயலாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அன்றிலிருந்து கடந்த மாதம் வரை அவரோடு நான் பேசிக்கொண்டும் தொடர்பிலும் தான் இருந்தேன். அதாவது எப்பொழுது என்ன வேலைகள் இருந்தாலும் நான் போய் ஒரு சிவாஜியுடைய விழா, சிவாஜி அவர்களுடைய நிகழ்ச்சி என்று சொல்லி கூப்பிட்டால் உடனே மறுக்காமல் அதற்கு வந்துவிடும் வழக்கம் அவருக்கு உண்டு. கண்டிப்பாக இங்கு இருந்தால், உடல்நிலை சரியாக இருந்தால் எப்படியும் வந்து விடுவார். கடந்த அக்டோபர் 6ஆம் தேதி திருப்பூரில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கலைப்பிரிவு சார்பாக ஒரு சிவாஜி பிறந்தநாள் விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்று அவருடன் போய் சொன்னேன். உடனே வருகிறேன் என்று சொல்லி உடல்நிலை எப்பொழுது கூட ஒரு 2 நாட்கள் முன்பு உடல்நிலை சரியில்லாமல் அனுமதித்திருந்து மீண்டும் வெளியே வந்த ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியில் தான் வந்திருந்தார். அப்பவும் ஈரோடு அங்கிருந்து நேரடியாக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியாக பேசிவிட்டு சென்றார். அதன் பிறகு நான் அவரை வீட்டில் சந்தித்த போது, நீங்கள் ரொம்ப சிறப்பா இப்படி எப்படி பணியாற்றீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி நான் செய்தி தொடர்பாளராக பல தொலைக்காட்சிகளில் பேசும் பொழுது என்னிடம் ஆச்சரியப்பட்டு உடனே போன்ல வந்துருவாரு. நான் அந்த டிவி மீடியால இருந்து பேசிட்டு நான் வெளியில வரும் பொழுதே எனக்கு அவர்கிட்ட இருந்து போன் வந்துடும். போன் என்னிடம் பேசுவார். நான் உங்கள்கிட்ட சிவாஜியிடம் இருந்து பார்த்திருக்கேன், அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து பார்த்திருக்கேன், ஆனா ஒரு செய்தி தொடர்பாளரா இப்படி இவ்வளவு புள்ளி விவரங்களோட நீங்க பேசுறத பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறதுன்னு வெளிப்படையா பாராட்டுவார். இதுதான் அவருடைய ஒரு செயல்பாடு. சிவாஜி அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 84 அவரை MLA ஆக்கினார் என்று சொன்னேன். அதன் பிறகு எப்பொழுது சொன்னாலும் நான் 2-3 பேர்களுக்கு மிகவும் நன்றி கடன் பட்டவர்களாக இருப்பேன் என்று சொல்லிவிட்டு அதில் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடைய பெயரை மறக்காமல் குறிப்பிடுவார். சிவாஜி அவர்களை நான் என்றும் நன்றி கடன் பட்டவன், சிவாஜி அவர்களுக்கு நன்றி கடன் பட்டவன், அவரை என்றும் நான் மறக்க மாட்டேன் என்பதை மறக்காமல் குறிப்பிடுவார். அதே போல காங்கிரஸ் கட்சி என்று எடுத்துக்கொண்டால், எங்கேயாவது பொதுக்கூட்டம் அல்லது வேறு ஏதாவது நிகழ்ச்சிகளில் பேசினால், காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் இன்றும் உயிரோடு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு 2 பேர் காரணம். ஒன்று பெருந்தலைவர் காமராஜர், 2வது நடிகர் திலகம் சிவாஜி என்று அதனையும் குறிப்பிடுவார். அப்படி எல்லாவற்றிலும் அவர் சிவாஜி அவர்களையும் மறக்காமல், பெருந்தலைவர் காமராஜர், காங்கிரஸ் இதெல்லாம் மறக்காமல் கடைசி வரை பணியாற்றி கொண்டிருந்தவர். உடல்நிலை சரியில்லாமல் இருந்த போது கூட எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அதில் கலந்து கொண்டு செயலாற்றியவர். அவருடைய இழப்பு என்பது காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்லாமல்
எனக்கு மட்டுமல்லாமல் சிவாஜி அவர்களை நேசிக்கின்ற ஒருவருக்கும் கூட ஒரு இழப்பாகத்தான் நான் பார்க்கிறேன். சிவாஜி மன்றத்திலிருந்து 6 பேர் பரிந்துரைக்கப்பட்டதுல ஒருத்தர் EVK இளங்கோவன். அவருக்கு சத்தியமங்கலத்தில் சீட்டு கொடுத்தாங்க 84 அப்படின்னு சொன்னீங்க. சிவாஜி EVK இளங்கோவனுக்காக பிரச்சாரம் செய்தாரா, வந்திருக்கிறாரா? இல்ல, அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் போட்டிட்டு அவர் தான் மன்றத்து சார்பா நிற்கும் பொழுது அவருக்காக இப்படி பிரச்சாரம் செய்யாமல் இருப்பார். அது மட்டும் இல்ல, இன்னொன்று, சிவாஜி அவர்களை பொறுத்தவரை பெரியார் குடும்பத்திற்கே மிகவும் நெருக்கமானவர் சிவாஜி அவர்களை பொறுத்தவரை. ஏன்னா சிவாஜி என்ற பட்டமே பெரியார் கொடுத்ததுதான். அதற்கு முன்பு கணேசனாக இருந்தவர். சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்ற ஒரு நாடகத்தில் நடித்த போது பெரியார் அந்த நாடகத்தை பார்த்துவிட்டு இவர் வெறும் கணேசன் இல்லை, இன்று முதல் சிவாஜி கணேசன் என்ற பட்டத்தை பெரியாரால் பெற்றவர் சிவாஜி கணேசன். அதிலிருந்து பெரியார் குடும்பத்திற்கு நெருக்கமானவராக சிவாஜி அவர்கள் இருந்தார். அப்பொழுது அந்த பெரியார் குடும்பத்திலிருந்து வந்த பெரியாருடைய அண்ணன் மகன் திரு EVK சம்பத் அவர்களுடனும் சிவாஜி அவர்களுக்கு மிகுந்த நெருக்கம் உண்டு. அவருடைய குடும்பத்தோடும் நெருக்கமானவராக இருந்தார். EVK சம்பத் அவர்களோடும் சரி, அவருடைய துணைவியார் EVK சுலோச்சனா சம்பத் அவர்களோடும் சரி மிகவும் நெருக்கமாக சிவாஜி அவர்கள் இருந்தார். அந்த வகையில் அவருடைய புதல்வராக EVK சம்பத் அவர்களுடைய புதல்வராக EVK இளங்கோவன் அவர்கள் இருக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சியில் ஒரு வாய்ப்பு சிவாஜி மன்றத்தின் சார்பில் நிற்க வேண்டும் என்று சொன்ன பொழுது EVK இளங்கோவனுக்கு அந்த வாய்ப்பை பெற்று தந்தவர் சிவாஜி. அதனை என்றளவிற்கும் மறக்காமல் இருப்பவர். எப்பொழுதும் வந்தால் ஈரோடு சென்றால் திரு சிவாஜி அவர்கள் ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவருடைய சிவாஜி EVK இளங்கோவன் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று சாப்பிட்டு விட்டு தான் வருவார். அவர் வீட்டில் தங்குவார் அல்லது சாப்பிட்டு விட்டு வருவார். அதே போல இளங்கோவன் அவர்களும் சென்னை வந்தால் அவர் சிவாஜி அவர்களுடைய இல்லத்திற்கு வந்து அவர்களோடு பகிர்ந்து சாப்பிடுவது அல்லது அவர்களோடு பேசிவிட்டு செல்வது என்பதையெல்லாம் வழக்கமாக வைத்திருந்தார். அதை தொடர்ந்து அதை பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர் அந்த அளவிற்கு நெருக்கமாக இருந்தவர். அதனை இறுதி வரை மறக்காமல் வெளியிலும் வெளிப்படையாக சொல்லவும் செய்தார் என்பதுதான் நீங்க குறிப்பிடத்தக்க ஒன்றாக நான் பார்க்கிறேன். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக EVK இளங்கோவன் இருந்தப்ப பரபரப்பா இருக்கும். அவரு கொடுக்குற கேள்வி கேட்டா அவர் பதில் சொல்ற விதம் அதிரடியா இருக்கும். பதிலெல்லாம் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போதும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்திருக்கிறார். அப்பெல்லாம் தைரியமாக கருத்து சொல்லுவார். அப்பெல்லாம் காங்கிரஸ் இருந்த உங்களை மாதிரி நிர்வாகிகள்லாம் எப்படி பார்ப்பீங்க அவரை? என்னை பொறுத்தவரை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி எப்பொழுதெல்லாம் சில சமயங்கள்ல தொய்வு ஏற்படும். தொய்வு மீன்ஸ் என்னன்னா, திரு வாசன் அவர்கள் கட்சியை விட்டு போனார் என்று சொல்லும் பொழுது அப்பொழுது மாநில தலைவராக இருந்தவர் ஞானதேசிகன், காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தவர். வாசனுடைய ஆதரவாளராக அவரும் கட்சியில் இருந்து போயிட்டார். போறப்ப அந்த காலத்தில் தொய்வு ஏற்படாமல் கட்சியை தூக்கி நிறுத்துவதற்கு சரியான ஆள் இவர்தான் என்று தேர்வு செய்து திரு சோனியா காந்தி அவர்கள் திரு இளங்கோவன் அவர்களிடம் பொறுப்பை ஒப்படைத்த பொழுது எந்தவித தயக்கமும் இல்லாமல் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் தினந்தோறும் நீங்க சொன்ன மாதிரி பரபரப்பான அறிக்கைகள், எந்த விதமான கவலையும் இல்லாமல், எந்த விதமான தயக்கம் அச்சம் இல்லாமல் ஒரு பரபரப்பான அறிக்கைகளை வெளியிடுவார். அதற்கு முன்பு பாத்தீங்கன்னா திரு வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் அது மாதிரி செய்வார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த பொழுது திரு வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் இருந்த பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால் தினந்தோறும் அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பு என்று சொன்னால் பெரிய அளவில் கூட்டம் கூடும். அது மட்டுமல்ல, அவரிடமிருந்து இன்றைக்கு ஒரு பெரிய முக்கிய செய்தி கிடைக்கும் என்று பத்திரிகையாளர்கள் நம்பி வருவார்கள். அப்படிப்பட்ட செய்திகளை வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் அறிவிப்பார். அதற்கு பிறகு எடுத்துக்கொண்டால் திரு EVK இளங்கோவன் அவர்களும் வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்களுடைய ஆதரவாளராகத்தான் அப்பொழுது இருந்தார், அறியப்பட்டார். அதற்கு பிறகு திரு EVK இளங்கோவன் அவர்கள் தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் கூட குறிப்பிட்டீங்க, ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அவரை எதிர்க்கவே பல பேர் தயங்கினார்கள். வெளிப்படையாக பேசுவதற்கு, எதிர்ப்பதற்கு தயங்கிய பொழுது இவர் தினந்தோறும் ஜெயலலிதா அவர்களை பற்றி மிகவும் கடுமையான வார்த்தைகளால் கூட விமர்சிக்க தயங்காதவர் என்று சொல்லலாம். அதற்காக கிட்டத்தட்ட 23 அவதூறு வழக்குகள் அவர் மீது பதியப்பட்டன. எல்லா இடங்களிலும் அவதூறு வழக்குகள் போடப்பட்டன. அதையெல்லாம் சந்தித்தார். இவர் அன்னை சோனியா காந்தி அவர்களை பற்றி ஒரு விமர்சனத்தை செல்வி ஜெயலலிதா அவர்கள் வைத்த போது ஆண்டோ மைனியோ என்று அவருடைய ஆங்கில பெயரை உச்சரித்து ஜெயலலிதா அவர்கள் குறிப்பிட்டு விமர்சித்தார். உடனேயே அடுத்த நாளே திரு EVK இளங்கோவன் அவர்கள் குறிப்பிடுகிறார், கோமலவல்லி என்கிற அன்மு என்கிற ஜெயலலிதா என்று குறிப்பிட்டு விமர்சித்தார். அது ஜெயலலிதா அவர்களுக்கு மிகுந்த ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. உடனே அவரை கைது செய்ய கூட துணிந்தார். அவர் மீது வழக்கு போட்டு கைது செய்யப்பட்டார். கைது செய்து கிட்டத்தட்ட மதுரையில் பல நாட்கள் காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு ஜாமீன் பெற்று கையெழுத்திட்டதெல்லாம் நாம் பார்த்தோம்.
அப்படிப்பட்ட துணிச்சலுக்கு சொந்தக்காரராக இருந்தார். அப்பொழுது காங்கிரஸ் கட்சியில் உடனே ஒரு உயிர்ப்போடு இருந்ததை பார்த்தோம். நீங்க தினந்தோறும் பத்திரிகையிலையும் இதுலயும் காங்கிரஸ் கட்சி பரபரப்பாக பேசப்படும். அந்த அளவிற்கு மற்ற கட்சி தலைவர்கள், மற்ற கட்சியினர் கூட காங்கிரஸ் கட்சியா இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இவருடைய செயல்பாடு இருந்தது. எந்த விதத்திலும் நீங்க திமுகவையும் பல சமயங்களில் விமர்சித்திருக்கிறார். ஆனாலும் எல்லாவற்றையும் எந்த தயக்கமும் இல்லாமல் மனதில் பட்டதை பேசுவார். இப்படித்தான் நீங்க சிவாஜி அவர்கள் பாத்தீங்கன்னா மனதில் பட்டதை பேசக்கூடியவர் என்றுதான் சொல்லுவோம். அவரையும் பாத்தீங்கன்னா மேடையிலும் சரி தனிப்பட்ட முறையிலும் மனதில் பட்டதை தயங்காமல் பேசக்கூடியவராக இருந்தார். ஆனால் அவர் இப்படி கடுமையான சொற்களால் விமர்சிக்க மாட்டார். ஆனால் இவர் என்ன விளைவுகள் என்பதை பற்றியே கவலைப்படாமல் கடுமையான சொற்களையும் விமர்சித்து, அதாவது காங்கிரஸ் கட்சியையோ அல்லது காங்கிரஸ் கட்சி தலைவர்களையோ யாராவது விமர்சித்து விட்டால் அவர்களை வறுத்தெடுத்து விடுவார்னு சொல்லுவோம்ல, அந்த அளவிற்கு இவர் வறுத்தெடுத்து விடுவார், வார்த்தைகளால் வறுத்தெடுத்து விடுவார். அந்த ஒரு துணிச்சலுக்கு சொந்தக்காரராக ஒரு தன்மான தலைவர் என்று காங்கிரஸ் தொண்டர்களால் அழைக்கப்பட்ட ஒரு தலைவர் இன்றைக்கு மறைந்திருப்பது காங்கிரஸில் காங்கிரஸ் கட்சிக்கு, காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு என்றுதான் நான் சொல்வேன். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பணியாற்றி அதன் பிறகு மீண்டும் சில மாற்றங்கள் வரும் பொழுது ஒரு செயல் தலைவராக இருப்பதற்கும் ஒத்துக்கொண்டார். அங்கு செயல் தலைவராக, காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த பிறகு செயல் தலைவராக இருப்பதற்கும் ஒத்துக்கொண்டு அதிலும் இருந்து சிறப்பாக செயல்பட்டார் என்று சொல்ல வேண்டும். மீண்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக ஒரு முறை நியமிக்கப்பட்டார். இப்படி 2 முறை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர், ஒரு முறை செயல் தலைவர், இப்படி பல்வேறு பொறுப்புகளில் இருந்து சிறப்பாக செயலாற்றியதோடு மட்டுமல்லாமல் மத்தியில் ஆட்சி அமைந்த பொழுது, யூபிஏ ஆட்சி, முதல் ஆட்சி 2014 அமைந்த பொழுது மத்திய ஜவுளித்துறை இணையமைச்சராகவும் இருந்து சிறப்பாக செயல்பட்டதை நாம் பார்த்தோம். தமிழ்நாட்டுக்கான சில பல திட்டங்களுக்காக பேசி அதற்கான செயல் திட்டங்களையும் வடிவமைத்து அதிலும் சிறப்பாக செயல்பட்டதை நாம் பார்த்தோம். அவர் செயல்பட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைவராக, தொண்டர்களை அரவணைக்கக்கூடிய தலைவராக, எந்த ஊர் சென்றாலும் சரி அந்த ஊரில் உள்ள தலைவர்கள் முதல் தொண்டர்கள் வரை எல்லோரையும் பெயர் சொல்லி அழைப்பது, நேரடியாக அவர்களோடு பழகுவது, அப்படி ஒரு செயல்பட்டதை நம்ம தொடர்ந்து பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு தலைவருடைய மறைவு என்பது இன்றைக்கு ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் அல்லது மிகப்பெரிய ஒரு இழப்பு என்றுதான் நான் சொல்வேன். நீங்க சொன்ன மாதிரி எவ்வளவு பெரிய ஆளுமைகள் இருந்தாலும் அவங்களை எதிர்த்து கருத்து சொல்லக்கூடியவர் தான் ஈவி.கே. இளங்கோவன். அதிரடிக்கு சொந்தக்காரர். மனசுல எதுவும் இருந்தாலும் வெளிப்படையாக அந்த கருத்தை தெரிவிச்சிருவார் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.